அனைவருக்கும் வணக்கம். தற்போது கல்லூரி உதவி பேராசிரியர் தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டு நவம்பர் 10ஆம் தேதியோடு அதனுடைய விண்ணப்பம் செய்ய இறுதி நாள். அதன் அடிப்படையில் இப்போ ஃபிசிக்ஸில் நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் வினாக்கள் முதலாக கல்லூரி உதவி பேராசிரியருக்கு தேர்வு நடக்குது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு சில வினாக்கள் கொடுக்குறோம். அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் அந்த இதில் சொல்லி எழுதலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இதில் 10வது கொஸ்டின் கேட்டுக்க முடியல. 10வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 10வது கொஸ்டின் 11, அப்புறம் 19, 22, இங்கே வந்தீங்கன்னா 27. இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம இது போல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இது மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி யூனிட்டு. இப்போ இருக்கக்கூடிய இந்த கேள்வி, இந்த காஸ் டைவர்சன் தேரம், இந்த ஸ்டோக்ஸ் தேரம், இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்னு. அதுபோல் எப்படி வேணாலும் கேட்கலாம். இதெல்லாம் நம்ம பேசிக்காக அது தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். இப்போ அடுத்தது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் உள்ள ஆன்சர்லாம் கமெண்ட் பண்ணலாம். இதுபோல் உங்களுக்கு இதில் எந்தெந்த வினாக்களுக்கு ஆன்சர் தெரியுதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதனால் தொடர்ந்து எப்படியெல்லாம் போடணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இதுபோல் கொஸ்டின் கேட்கலாம். இந்த கொஸ்டின் உள்ள கேட்குறது ஏன்னா உங்களை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதை தயார்படுத்திக்கக்கூடிய விதம் தான், வேறு ஒன்றும் அது கிடையாது. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இல்லை காட்சி ரீமன் ஈக்குவேஷன், அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் இப்போ பார்த்துருப்பீங்க. 50 கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சி நீங்கள் செல்ஃப் டெஸ்ட்டாகவே எழுதலாம். அதுக்கு அடுத்தடுத்த இதில் இந்திய அரசியலமைப்பு, இந்திய வரலாறு குறித்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.